நீங்க எந்த எந்த கோயில போய் பாருங்களேன், நெய் அபிஷேகம் என்பது ஐயப்பனுக்கு மட்டும்தான். வேற எந்த கோயிலும் நெய் அபிஷேகம் கிடையாது. முருகனுக்கு நெய் அபிஷேகம் கிடையாது, சிவனுக்கு நெய் அபிஷேகம் கிடையாது, பெருமாளுக்கு நெய் அபிஷேகம் கிடையாது, சக்திக்கு நெய் அபிஷேகம் கிடையாது, பிள்ளையாருக்கு நெய் அபிஷேகம் கிடையாது. ஏன் ஐயப்பனுக்கு மட்டும் வச்சான்? நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற விஷயம், அகத்தூய்மை புற தூய்மை ரெண்டுமே கிடைக்கின்ற விஷயம். அந்த இருமுடி மூலம், இந்த நெய் மூலம் இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு இணைவதற்கான ஒரு பொருள் என்பதற்கான அடையாளம் தான் நம்ம எடுத்துன்னு போற இருமுடி. எருமேலிக்கு வந்தாச்சு. இந்த எருமேலிக்கு ஒரு பேர் இருக்கு முன்னாடி, எருமை வேலின்னு பேரு. இப்ப ஐயப்பன் சூக்ஷமத்துக்கு வர, இப்ப ஐயப்பன் பந்தடாரன்மலேருந்து கிளம்புறது புலிப்பால் எடுத்துன்னு வரதுக்கு இல்லை. மகாராஜா நினைச்சா புலிப்பால் எடுத்துன்னு வர முடியாதா? ஏன் மகாராஜாட்ட எவ்வளவு பேர் ஆள் இருப்பாங்க, அவங்கள அனுப்பிச்சா